இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 19வது பாடலகான அட்சர கணித கோவைகளை அமைத்தலும் பிரதியிடலும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அட்சர கணித கோவைகளை அமைத்தலும் பிரதியிடலும். என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் படிக்கலாம். இப்ப சென்ற வகுப்புல நாங்கள் இறுதியாக அட்சர கணித கோவைகளை அமைக்கிறது தொடர்பாக படிச்ச நாங்கள் அட்சர கணித கோவைகள் அப்படி என்றா என்ன, அந்த கோவைகளை எவ்வாறு உருவாக்குறது. முதலாவது அட்சர கணித கோவைகள் அப்படி என்றா என்ன, அதாவது எண்கள் எண்கள் குறியீடுகள் எண்கள் குறியீடுகள் அட்சரங்கள் எண்கள் குறியீடுகள் அட்சரங்கள் அல்லது பெரியாக்கணி எண்கள் குறியீடுகள் அட்சரங்கள் இவற்றை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய கோவைகள். நாங்கள் எண்ணிலிருந்து ஒன்று எடுப்போம், ஏதாவது ஒரு எண் 7, ஒரு குறியீடு எடுப்போம் சய, ஒரு அட்சரத்தை எடுப்போம். அட்சரம் என்றால் பெரியாக்கணியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் தான் அட்சர கணித குறியீடுகள், அட்சரங்கள் என்றும் நாங்கள் சொல்லலாம். 7 சய ஏ பாருங்கோ, இதுல ஒரு எண் இருக்கு, ஒரு குறியீடு இருக்குது. குறியீடுண்டா கணித செய்கைகள் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், சமன், பெரிது சிறிது எல்லாத்தையும் சொல்லலாம். குறியீடுகள் கணித செய்கைகளைத்தான் நாங்கள் குறியீடுகள் என்று சொல்றோம். எண்களையும் குறியீடுகள் என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு எண் எடுக்கிறோம் 7, ஒரு கணித செய்கை ஒரு குறியீடு எடுத்திருக்கிறோம் சய, ஒரு அட்சரம் எடுத்திருக்கிறோம் ஏ. அட்சரம் என்றா என்ன, அட்சர குறியீடுகள் அட்சர கணித குறியீடுகள், அதாவது தெரியாக்கணியம் ஒன்றிற்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள். தெரியாக்கணியம் அப்படி என்றால் என்ன, ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை தெரியாக்கணியம் என்கிறோம். ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம், கணித பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை. கணித உங்களுடைய தரம் 6 கணித பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கையை எங்களால கூற முடியாது. அப்ப அது எங்களுக்கு அதனுடைய அந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. பெருமானம் தெரியாத ஒன்றைத்தான் நாங்கள் என்ன சொல்லலாம், தெரியா கணியம் என்கிறோம். தெரியா கணியத்திற்காகவும் நாங்கள் என்ன சொல்லலாம் செய்யலாம், குறியீடுகளை பயன்படுத்தலாம். பெரியா கணியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை தான் என்ன சொல்லலாம், அட்சர கணித குறியீடுகள். அப்ப அந்த ஏ என்பது ஒரு அட்சர கணித குறியீடு ஆகும். எவ்வாறு எண்கள் குறியீடுகள் அட்சர கணித குறியீடுகள் இவற்றை பயன்படுத்தி ஒரு கூர்வையாக எழுதும் போது நாங்கள் அவற்றை என்ன சொல்றோம், அட்சர கணித கோவைகள் என்கிறோம். இது ஒரு அட்சர கணித கோவை ஆகும். இதே போல நாங்கள் இன்னும் கோவைகளை எழுதலாம். எக்ஸ் சய 7, 3x 3x சக 4. பாருங்க, எண் வந்திருக்கும், அட்சரம் வந்திருக்கும், குறியீடு வந்திருக்கும். அதே போல 7x சய x இல் 7y சய 9.
3C 3Cயின் கீழ் 2 இவ்வாறு எண்கள், குறியீடுகள், அட்சரங்களுக்காக ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்தும். இவற்றை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய இவை ஒவ்வொன்றும் அட்சர கணித கோவைகள் எனப்படுகின்றன. நாங்கள் கோவைகளை அமைக்க உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம படிக்க போறது இந்த கோவைகளை பிரதியிடல் அப்படி என்றால் என்ன? பிரதியிடல் அப்படி என்றால் என்ன? பிரதியிடல் அப்படி என்றால் என்னென்று படிக்கிறோம். பிரதியிடல் அதாவது ஒரு அட்சர கணித கோவையில உதாரணமாக ஒரு கோவை எடுத்துக்கொள்வோம். A சக 7 இது ஒரு அட்சர கணித கோவை. A சக 7 அட்சரம் இருக்குது, குறியீடு இருக்குது, எண் இருக்குது. இது ஒரு அட்சர கணித கோவை ஆகும். இந்த கோவையில இருக்கக்கூடிய அட்சரத்திற்கு பதிலாக ஒரு பெருமானத்தை இடுவதுதான் பிரதியிடல் எனப்படுகிறது. பிரதியிடல் என்றால் என்ன? ஒரு அட்சர கணித கோவையில இருக்கக்கூடிய அட்சரத்திற்கு பதிலாக அல்லது ஒரு தெரியா கணியத்திற்கு பதிலாக அல்லது சொல்லலாம் தெரியா கணியம் என்று சொல்லலாம், அட்சரம் என்று சொல்லலாம். ஒரு கோவையில இருக்கக்கூடிய அட்சர குறியீடு அல்லது அட்சர கணித குறியீட்டுக்கு பதிலாக பிரதியிடல் எனப்படுகிறது. ஒரு பெருமானத்தை இடும்போது என்ன நடக்கும்? இந்த கோவையினுடைய பெருமானம் கிடைக்கும். இந்த கோவையில ஏக்கு பதிலாக ஒரு தெரிந்த பெருமானத்தை பிரதியிடும் போது இந்த கோவையின் பெருமானத்தை நாங்கள் காண முடியும். பிரதியிடல் அல்லது பிரதியீடு என்றால் என்ன? ஒரு அட்சர கணித கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியத்திற்கு பதிலாக ஒரு பெருமானத்தை இடுவது அல்லது ஒரு பெருமானத்தை கொடுப்பது பிரதியிடல் எனப்படுகிறது. நாங்கள் ஒரு கேள்வி செய்யும் போது விளங்கும். ஒரு கோவை ஒன்று தரப்படுகிறது, வயசாக 5. இந்த கோவையில் இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்ன? வை. வைக்கு பதிலாக ஒரு பெருமானம் தரப்படுகிறது. வயசாக 5 எனும் கோவையில் வை சமன் 7 ஆகும்போது வை சக 5 எனும் கோவையின் பெருமானத்தை காண்க. எனும் கோவையின் பாருங்க, வை சமன் 7 ஆகும் போது, அதாவது இந்த கோவை நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கோவை என்ன? வயசாக 5 இதுதான் கோவை எனும் கோவையின் அல்லது அட்சர கணித கோவை என்றாலும் என்னும் அட்சர கணித கோவையின் வைசமன் 7 ஆகும்போது வைசாக 5 எனும் அட்சர கணித கோவையின் பெருமானத்தை காண்க. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கோவை அல்லது அட்சர கணித கோவை வைசாக 5 ஆகும். இந்த கோவையில வைக்கு பதிலாக நாங்கள் யார இட போறோம்?
ஏழை இட போகிறோம். வைக்கு பதிலாக ஏழை போட போறோம். வைக்கு பதிலாக ஏழை பிரதியிட போகிறோம். அப்ப வைசக 5 என்பது கோவை. இந்த கோவையில வைக்கு பதிலாக ஆற பிரதியிட வேணும், ஏழை பிரதியிட வேணும். வைசமன் 7 ஆகும்போது இந்த கோவை எப்படி இருந்திருக்கும்? இந்த கோவையினுடைய பெருமானத்தை காண்கன்னு தந்திருக்குது. அப்ப கோவை வைசக 5, வைக்கு பதிலாக நாங்கள் 7 பிரதியிட வேணும். அப்ப வை இருக்கிற இடத்துல 7 எழுதுவோம். 7 சக 5. அதாவது கோவை வைசக 5, வைக்கு பதிலாக 7 பிரதியிட வேணும். அப்ப வை இருக்கிற இடத்துல 7 எழுதுறோம். 7 வைக்கு பதிலாக 7. இப்ப இந்த கோவையில இருக்கக்கூடிய மீதி உறுப்புகள் சக 5. 7 5 கூட்டுறோம். 7 சக 5 உங்களால கூட்ட முடியும். 7 சக 5 சமன் 12. அப்ப இந்த அட்சர கணித கோவையினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும்? 12ஆக இருக்கும். இதுதான் பிரதியிட்டு பெருமானத்தை காண்பது ஆகும். ஒரு அட்சர கணித கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்னன்னு பார்த்துட்டு அந்த தெரியா கணியத்திற்கு பதிலாக ஒரு பெருமானம் தரப்பட்டிருக்கும். இதுலதான் இருக்கு. வைசமன் 7ஆக இருந்தால் இந்த கோவையின் பெருமானத்தை காண்க. அந்த கோவை எப்படி இருந்திருக்கு? வைசக 5 எனும் கோவையில வைக்கு பதிலாக வை இருக்கிற இடத்துல நாங்கள் 6 எழுதுறோம், 7 எழுதுறோம். வை இருக்கிற இடத்துல 7 எழுதுறோம். மீதி உறுப்புகளை அப்படியே எழுதுறோம். அந்தந்த குறியீட்டோட அப்படியே எழுதுறோம். 7 சக 5. வை இல்லாட்டு வைக்கு பதிலாக 7 7 சக 5 இது ரெண்டுமே தெரிந்த பெருமானங்கள். 7 தெரியும் உங்களுக்கு, 5 தெரியும். 7 5 கூட்ட சொல்லி இருக்கு. 7 5 கூட்டின வேண்டாம், 12 ஆகும். நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று செய்வோம். அந்த அட்டவணை உங்களோட புத்தகத்துல 109வது பக்கத்துல இருக்கக்கூடிய செயற்பாடு போட்டிருக்கு. அந்த செயற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த செயற்பாட்டை நாங்களும் இருக்கா இப்ப செய்து பார்ப்போம். 109வது பக்கத்துல பக்கம் 109ல இருக்கக்கூடிய செயற்பாடு செயற்பாட்டு அட்டவணைய எடுத்துக்கொள்ளுங்க. அந்த செயற்பாட்டை நாங்கள் இப்ப செய்து பார்ப்போம். செயற்பாடுகளுக்கு கீழே தரப்பட்ட அட்டவணையை பிரதி செய்து அதனை பூரணப்படுத்துக. ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்குது, நீங்கள் எழுத தேவையில்லை, புத்தகத்தை பார்த்து கொள்ளலாம். அட்சர கணித கோவை, முதலாவதாக ஒரு அட்சர கணித கோவை தரப்பட்டிருக்குது. அடுத்ததாக அதில் உள்ள தெரியா கணியம், அந்த அட்சர கணித கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் அல்லது மாறி. தெரியா கணியம் அல்லது மாறி, இந்த கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்ன என்றதை எழுத வேணும். மூன்றாவதாக பிரதியிட வேண்டிய பெருமானம். நீங்கள் அந்த தெரியா கணியத்துக்கு பிரதியிட வேண்டிய பெருமானமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். இறுதியாக பிரதியிட்ட பின் கோவையினுடைய பெருமானம், பிரதியிட்ட பிறகு கோவையினுடைய பெருமானம். பிரதியிட்ட பின் கோவையின் பெருமானம். அப்படி ஒரு 4 கோலம் தந்திருக்கு உங்களுக்கு.
முதலாவதாக அட்சர கணித கோவை, ஒரு கோவை தரப்பட்டிருக்கும். அடுத்ததாக இந்த கோவையில் இருக்கக்கூடிய தெரியா கணியத்தை நாங்கள் எடுத்து எழுத வேணும். அடுத்ததாக பிரதியிட வேண்டிய பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். பிரதியிட்ட பிறகு கோவை எப்படி ஆயிற்று, எப்படி மாறிட்டு, பிரதியிட்ட பிறகு கோவையா இருக்கா, ஒரு பெருமானம் கிடைக்கும். அந்த பெருமானத்தை எழுத போறோம். முதலாவதாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கோவை x-ஆக 6. கோவையும் தரப்பட்டிருக்குது, பிரதியிட வேண்டிய பெருமானமும் தரப்பட்டிருக்கும். கோவையும் கேள்வியிலையும் அப்படித்தான், கோவையும் தந்திருக்கும், பிரதியிட வேண்டிய பெருமானமும் தந்திருக்கும். நாங்கள் கோவையின் பெருமானத்தை காண வேணும். தெரியா கணியத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு பதிலாக அந்த பெருமானத்தை பிரதியிட்டு கோவையின் பெருமானத்தை காண வேணும். அப்ப பாருங்கோ, x-ஆக 6 கோவை. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் அல்லது மாறி, இந்த கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்னன்னு நாங்கள் எழுத வேணும், அல்லது மாறி. தெரியா கணியம் அல்லது மாறி. இந்த கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்ன, x-ஆக 6. 6 எங்களுக்கு தெரிந்த ஒரு எண் பெருமானம். தெரியா கணியம் என்ன, x. ஆங்கில சிறிய எழுத்துக்கள் தான் அந்த ஒரு கோவையில இருக்கக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்கள் தான் தெரியா கணியமாக இருக்கும். தெரியா கணியத்துக்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். அப்ப ஒரு கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்றா என்ன, அந்த கோவையில இருக்கக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்கள். சில இப்ப தரம் 6ல உங்களுக்கு ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கும். தரம் 7ல படிக்கும்போது நீங்கள் 2 தெரியா கணியங்கள் வார மாதிரி படிப்பீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தெரியா கணியம் தான் வந்துருக்கு, ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கும் ஒரு கோவையில, தரம் 6ல. அப்ப இந்த கோவையில இருக்கிற தெரியா கணியம் என்ன, x. x-ஆக 6 எனும் கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் x ஆகும். x என்று எழுதுறோம். அடுத்ததா சொல்லி இருக்கு, பிரதியிட வேண்டிய பெருமானம். பிரதியிட வேண்டிய பெருமானம் யாருக்கு பிரதியிட வேண்டிய பெருமானம், இந்த தெரியா கணியத்துக்கு பிரதியிட வேண்டிய பெருமானம். இந்த தெரியா கணியம் x-க்காக நாங்கள் இட வேண்டிய பெருமானம், x-க்கு பதிலாக நாங்கள் எழுத வேண்டிய பெருமானம் என்ன, 5. அப்ப கோவை எப்படி இருக்குது, x-ஆக 6 இருக்குது. அதுல இருக்கிற தெரியா கணியம் x. x-க்கு பதிலாக நாங்கள் வேற பிரதியிட வேணும். கோவை x-ஆக 6, கோவை அப்படியே இருக்கும். கோவை ஒன்றுமே செய்யக்கூடாது. அந்த கோவையில இருக்கிற தெரியா கணியம் யாருன்னு பார்த்துட்டு தெரியா கணியம் x. x இருக்கிற இடத்துல யார போடணும், இந்த பெருமானத்தை போட வேணும், 5. x-ஆக 6, x இருக்கிற இடத்துல யார் எழுதுறோம், இந்த பெருமானத்தை எழுதுறோம், 5-ஆக 6. 5ஐயும் 6ஐயும் கூட்டினோம்டா என்ன வரும், 11. பெருமானத்தை பிரதியிட்ட பிறகு அது கோவையாக இருக்காது. 5-ஆக 6 ரெண்டுமே தெரிந்த பெருமானங்கள் ஆகிவிடும். 5ஐயும் 6ஐயும் உங்களுக்கு கூட்ட தெரியும். 5ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 12. அதனால x-ஐயும் 6ஐயும் கூட்ட முடியாது. அதான் ஒரு பெருமானத்தை தெரியா கணியத்துக்கு ஒரு பெருமானத்தை தாராங்க. அந்த பெருமானத்தை போட்ட பிறகு அந்த கோவையாக இருக்காது, ஒரு பெருமானம் கிடைக்குது. கோவையினுடைய பெருமானம் பிரதியிட்ட பிறகு 11 ஆகும். அதே போல இன்னொரு கேள்வி செய்வோம். அந்த செயற்பாட்டுல 5 கோவைகள் தரப்பட்டிருக்குது. நாங்கள் இங்க 2 செய்வோம். நீங்கள் மீதி நாங்கள் இங்க 3 செய்வோம். நீங்கள் மீதி 2 வீட்டை செய்து பார்க்கவும். அடுத்தது 3ஆவதாக இருக்கிற கோவை எழுதுவோம். a-8. இந்த கோவை எழுதி இருக்கிறோம். முதலாவது இருக்கிறது x-ஆக 6, 3ஆவதா இருக்கிறது a-8. இந்த கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்ன, a-8 என்னும் கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் a. தெரியா கணியத்துக்காக பிரதியிட வேண்டிய பெருமானம் இங்க தந்திருக்குது, 12 தந்திருக்குது.
பிரதியிட்ட பின் கோவையினுடைய பெருமானம் காணுவோம். கோவை என்ன? ஏ சய 8. இதுல இருக்கிற தெரியா கணியம் என்ன? ஏ. இப்ப தெரியா கணியத்துக்காக நாங்கள் 6 இட வேணும், 12 இட வேணும். ஏக்கு பதிலாக 12 போட வேணும். அப்ப இந்த கோவையில ஏ இருக்கிற இடத்துல நாங்கள் 6 போட வேணும், 12 எழுதலாம். 12 சய 8. 12 சய 8. இனி எங்களுக்கு பெருமானம் காண தெரியும். 12 8 கழிப்போம். 12 8 கழிச்சோம்னா என்ன வரும்? 4. இப்ப இந்த கோவைக்கு ஒரு பெருமானம் கிடைக்குது. இப்ப இந்த கோவையின் பெருமானம் 4 ஆகும். பெரியா கணியத்துக்காக ஒரு பெருமானத்தை பிரதியிட்ட பிறகு இந்த கோவையின் பெருமானம் 4 ஆகும். அடுத்ததாக இந்த செயற்பாட்டிலேயே 5வதாக இருக்கிறத செய்வோம். ஐந்தாவதாக இருக்கிறது 15 சய எண். 15 சய எண். இங்கே இருக்கக்கூடிய தெரியா கணியத்தை எழுதுவோம். இந்த கோவையில் இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்ன? இந்த கோவையில் இருக்கக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்து எண். இந்த கோவைக்காக இந்த கோவையில் உள்ள தெரியா கணியத்துக்காக பிரதியிட வேண்டிய பெருமானம் தரப்பட்டிருக்குது 6. என்னக்காக 6 பிரதியிட வேணும். அந்த கோவை என்ன? 15 சய எண். இந்த கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியம் எண். எண்ணுக்கு பதிலாக 6 பிரதியிட வேணும். எண் இருக்கிற இடத்துல 6 எழுத வேணும். ஆக எண் இருக்கிற இடத்துல எண்ணுக்கு பதிலாக எண்ணை எடுத்துட்டு 6 எழுதுவோம். இப்ப பாருங்க என்ன வந்துட்டு 15 சய 6. 15 6 கழிக்க வேண்டும். 15 6 கழிச்சோம்னா 9. ஆகவே பிள்ளைகள் நாங்கள் அந்த 109வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டை செய்திருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நாங்கள் இப்ப செய்யலாம். கேள்வி: அதாவது ஏ சமன் 7 ஆகும்போது ஏ சமன் 7 ஆகும்போது 31 சய ஏ எனும் அட்சர கணித கோவையின் பெருமானத்தை காண்க. ஏ சமன் 7 ஆகும்போது 31 சய ஏ, இது ஒரு கோவை, அட்சர கணித கோவை எனும் கோவையின் பெருமானத்தை காண்க. அந்த செயற்பாட்டிலிருந்து நாங்கள் ஈஸியா அந்த கேள்வியை செய்யலாம். ஏ சமன் 7 ஆகும்போது பிரதியிட வேண்டிய பெருமானம் தந்திருக்குது. ஏக்கு பதிலாக 7. ஏ சமன் 7 ஆகும்போதுண்டா ஏக்கு பதிலாக 7 போடுங்கோ, 7 பிரதியிடுங்கோ என்று சொல்லியிருக்கு. ஏ சமன் 7 ஆகும்போது 31 சய ஏ எனும் அட்சர கணித கோவையின் பெருமானத்தை காண்க.
கோவை என்ன 31 சய ஏ. இதுதான் அட்சரகணித கோவை. இந்த கோவையில ஏக்கு பதிலாக அரை பிரதியிட வேணும், 7 பிரதியிட வேணும். அப்போ 31 அப்படியே இருக்கும், சய அப்படியே இருக்கும். ஏக்கு மட்டும் நாங்கள் அரை பிரதியிட வேணும், 7 பிரதியிட வேணும். ஏக்கு பதிலாக 7 எழுதுவோம். 31 சய 7. 31 7 கழிக்க வேணும். 31 7 கழிச்சோம்னா 24. இப்ப இந்த கோவையினுடைய பெருமானம் என்னவாக இருக்குது? 24. ஏக்கு 7 பிரதியிடும் போது அல்லது ஏ சமன் 7 ஆகும்போது 31 சய ஏ எனும் அட்சர கணித கோவையின் பெருமானம் 24 ஆகும். பெருமானம் என்றா எப்படி இருக்க வேணும்? ஒரு எண் பெருமானமாக இருக்கும். அப்பவும் ஒரு கேள்வியில பெருமானத்தை விட எப்படி கிடைக்க வேணும்? அங்க அக்ஷரம் எல்லாம் வந்திருக்க கூடாது. பெருமானத்தை காண்க இந்த ஒரு கேள்வி தரப்பட்டிருந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய விடை ஒரு எண் பெருமானமாக இருக்க வேணும். அங்க ஒரு ஏயோ பியோ அட்சரமோ அல்லது கூட்டலோ கழித்தலோ இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எண் பெருமானம் மட்டும் இருக்க வேணும். இந்த கோவையின் பெருமானம் 24 இருக்கும். அடுத்ததாக அவர் அட்சர கணித கோவைகளை அமைத்தலும் பிரதியிடலும் என்கிற பாடமானது இதோட எங்களுக்கு நிறைவுக்கு வருது. கோவைகளை முதலாவது அட்சர கணித கோவைகளை உருவாக்கின நாங்கள். பிறகு இந்த வகுப்புல நாங்கள் பிரதியிடல் அப்படி என்றா என்னென்று பார்த்து நாங்கள் பிரதியிட்டு அந்த கோவையினுடைய பெருமானத்தை காண்பது தொடர்பாக இந்த வகுப்புல படிச்சு நாங்கள். இதோட இந்த பாடமானது நிறைவுக்கு வருது. 19வது பாடலகு நிறைவுக்கு வருது. இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாடம் 20வது பாடலகமான திணிவு பற்றி இன்றைக்கு படிக்க போறோம். தரம் 6ல கணிதத்தில 20வது பாடலகான திணிவு. திணிவு அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். அடுத்ததாக திணிவு அளக்கக்கூடிய அலகுகள், அடுத்ததாக இந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு பற்றி இந்த திணிவு பாடத்துல நாங்கள் படிக்கணும். அப்ப திணிவு அப்படி என்றா என்ன? அதாவது நீங்கள் கடைக்கு போயிருப்பீங்க. கடைக்கு போகும்போது போய் பொருட்களை வாங்கி இருப்பீங்க. அங்க பார்த்த நீங்கன்னா ஒரு சில பொருட்கள்ல இந்த வழியால எழுதப்பட்டிருக்கும். தேயிலை பக்கெட்டுகள், ஆங்கர் பக்கெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுகள்லயே வழியால எழுதி இருக்கும் 50 G. ஒரு தேயிலை பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்ல எழுதப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டு. ஒரு பக்கெட் ஒரு கடையில போய் நாங்க ஒரு பொருளை வாங்கும்போது பக்கெட்ல தரக்கூடிய பொருளாக இருந்தால் அங்க நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். இப்போ எங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதியிருக்கும் தேயிலை பக்கெட்டு பக்கத்துல இப்படி போட்டிருக்கும் 50 G. அதே மாதிரி அங்கர் பக்கெட்டுகளை வாங்கியிருப்பீங்க. அங்கர் பக்கெட்டுண்டா அங்க 2 போட்டிருக்கும், கீழே எழுதி இருக்கும் 75 G. அப்ப இப்படி என்றா என்ன? அதாவது இந்த பக்கெட்டு அங்கர் பக்கெட்டுகள், தேயிலை பக்கெட்டுகள், தூள் பக்கெட்டுகள் எல்லாத்துலேயும் இந்த G, அதோட சில பக்கெட்டுகள்ல KG போட்டிருக்கும். இப்படி என்றா என்ன? இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க பொருட்களை வாங்கும் போது
அப்ப இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தேயிலைஇந்த அளவு 50 g என்று சொல்லியிருக்கிறோம். இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தேயிலைந்த அளவு இவ்வளவு 50 g. இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய எங்கருண்ட அளவு 75 g. என்றா என்ன? அதாவது நாங்கள் g என்றா கிராம் என்று சொல்லுவோம். kg என்றா கிலோகிராம், g என்றா கிராம் என்றும் kg என்றா கிலோகிராம் என்றும். அப்ப அந்த பொருட்களை வாங்கும்போது நாங்கள் என்ன அலகால அளந்து வாங்குறோம்? g, கிராம், கிலோகிராம் இந்த அலகால அளந்து வாங்குறோம். இப்ப திணிவு அப்படி என்றா என்ன? இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தேயிலையின் அளவு 50 கிராம் அப்படி என்றா பொருள் ஒன்றில் உள்ள சடப்பொருளின் அளவைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? திணிவு என்கிறோம். திணிவண்டா என்ன? அதாவது பொருள் ஒன்றில் உள்ள சடப்பொருளின் அளவு. பொருள் ஒன்றில் உள்ள ஏதாவது ஒரு பொருள், ஒரு தேயிலையோ அங்கராக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், பொருள் ஒன்றில் உள்ள சட பொருளின் அளவைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? திணிவு என்கிறோம். இப்ப இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் கடையில போய் இந்த பேக்கெட்டை வேண்டா பார்த்து வாங்குவோம். இவ்வளவும் 50 கிராம், இவ்வளவும் 75 கிராம், இவ்வளவும் அதாவது ஒரு மா பேக்கெட்டாக இருந்தால் இவ்வளவும் 1 கிலோ அரிசி மாவு பேக்கெட் என்றால் 1 கிலோ. அண்டு இந்த பொருள்ல இருக்கக்கூடிய இந்த பொருளானது 75 கிராமாக இருக்குது. இந்த மாவானது 1 கிலோகிராமாக இருக்குது. அப்படி என்று ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அந்த சட பொருளின் அளவைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? தெளிவு என்கிறோம். இந்த தெளிவை அளக்கிறதுக்காக நாங்கள் 2 அலகுகளை பயன்படுத்துகிறோம். பிரதானமாக கிராம், கிலோகிராம் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். இதை விட சின்ன பொருளை நாங்கள் மில்லிகிராம் என்கிற அலகாலையும் அளக்கிறோம். நாங்கள் இதில் இருந்து திணிவு அப்படி என்றால் என்ன? பொருள் ஒன்றில் இருக்கக்கூடிய சடப்பொருளின் அளவுதான் திணிவு எனப்படுகிறது. இந்த திணிவை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள். திணிவை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள் பொருட்களை நாங்கள் வாங்கும்போது கிராம், மில்லிகிராம் என்கிற அலகால நிறுத்து நாங்கள் வாங்குறோம். அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள் கிராம், கிலோகிராம், மில்லிகிராம் என்றால் ஆக அதாவது குறைவான அளவு இருக்கக்கூடிய பொருள். கிராம், கிலோகிராம் ஆகிய அளவுகளை பயன்படுத்துகிறோம். கிராம நாங்கள் ஜி என்றும் கிலோகிராம நாங்கள் கேஜி. கிராமை ஜி என்றும் கிலோகிராம கேஜி என்றும் குறியீட்டால குறிச்சு காட்டுறேன். நாங்கள் கணக்கு செய்யும் போதோ கடையில பொருட்களை வாங்கும் போதோ இப்படி இருக்கிறதுல கிராம், கிலோகிராம் என்று எழுத்தால் எழுதி இருக்க மாட்டாங்க, குறியீட்டை பயன்படுத்தி இருப்பாங்க. கிராமுக்காக ஜி என்னும் குறியீட்டையும் கிலோகிராமுக்காக கேஜி என்னும் குறியீட்டையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இனி இந்த திணிவை அளக்கக்கூடிய இந்த 2 அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு. நாங்கள் இங்கே மில்லிகிராமை பற்றி படிக்க மாட்டோம், கிராம், கிலோகிராம் பற்றித்தான் தரமாறுல நாங்கள் படிக்கிறோம்.
இந்த திணிவை அளக்கக்கூடிய ரெண்டு பிரதான அலகுகள் கிராம் ஜி என்றும் கிலோகிராம் கேஜி என்றும் குறியீட்டுல பயன்படுத்தி எழுதுற இந்த இரண்டு அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு அலகுகளுக்கும் திணிவை அளக்க பயன்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு. அதாவது தொடர்புண்டா கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படி என்றா 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம் ஆகும். 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம் ஆகும். இப்ப நீங்கள் இந்த கடையில இப்போ நாங்கள் வாங்கும்போது இந்த இலத்திரனியல் திராசை பயன்படுத்தி பொருட்களை வாங்குறோம். சில கடைகள்ல பார்த்திருப்பீங்க இந்த திராசு இருக்கும். அதாவது இந்த ரெண்டு பக்கமும் நிறுத்த தராசு, இந்த ரெண்டு பக்கமும் போடக்கூடிய தராசுகள். அப்ப ஒரு பக்கம் நாங்கள் திணிவளக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுள்ள படிகளை போடுவோம், மற்ற பக்கத்துல நாங்கள் பொருட்களை போடுவோம். அப்படி நீங்கள் போட்டு பார்க்கும்போது அதாவது கிராமண்டா 250 கிராம் படி இருக்கும், 500 கிராம் படி இருக்கும். இது ரெண்டையும் பயன்படுத்தி 750 கிராம் படி போடலாம். அதே நேரம் இந்த 1 கிலோகிராம் படிய ஒரு பக்கமும் இந்த பக்கம் இவ்வாறு 250 4 படிகளை போடும் போதும் அந்த ரெண்டும் அந்த திராசு ரெண்டு பக்கமும் சமனாக இருக்கு. அதாவது 1000 கிராம் ஆனது 1 கிலோகிராமுக்கு சமனாக இருக்கும். நீங்க பொருட்களையும் பார்க்கலாம். இப்ப அரிசி 1 கிலோ அரிசியை ஒரு பக்கம் போட்டு கொள்ளும்போ இந்த பக்கம் 250 கிராமாக 4 அரிசி பொதிகளை எடுத்து போடும்போது இந்த ரெண்டு திராசுல உள்ள அந்த ரெண்டு பக்கம் சமனாக இருக்கும். அந்த தராசினுடைய அந்த காட்டி நிலைக்குத்தாக இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால் 1000 கிராம் ஆனது 1 கிலோகிராமுக்கு சமனாக இருக்கும். 1 கிலோகிராமில 1000 கிராம்கள் இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை நீங்க 100 கிராமாக 10 முறை போடும் போதும், அதே நேரம் 1 கிலோ அதே பொருள் 1 கிலோ எடுக்கும் போதும் அந்த ரெண்டும் சமனாக இருக்கும். இதுல இருந்து 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம் ஆகும். இந்த திணிவை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம். 1 கிலோவில் 1000 கிராம்கள் உள்ளன. நீங்க சில நேரம் 1/4 கிலோ சீனி தாங்க கேட்டா அவங்க இந்த இலத்திரனியல் திராசாக இருந்தால் 250 கிராம் 250 கிராம் என்றா 1/4 கிலோ என்று நாங்கள் சொல்லுவோம். 1/4 கிலோ சீனி தாங்கண்டா அவங்க 250 கிராம் அடிப்பாங்க, அல்லது 250 கிராம் படி போடுவாங்க. அதே நேரம் 1/2 கிலோ மாவண்டா அவ்வளவு அந்த அவ்வளவு அடிப்பாங்க. 500 கிராம் அல்லது 500 கிராம் படியை போட்டு நிறுத்தி தருவாங்க. இப்போ 250 கிராம் என்றா 1/4 கிலோ, 500 கிராம் என்றா 1/2 கிலோ, 750 கிராம் என்றா 3/4 கிலோ, 1 கிலோ என்றா 1000 கிராம். 1000 இப்போ 250 கிராமில் 4 முறை போட்டு 4 1/4 கிலோ என்றா 1 கிலோ, 4 கால் பங்குகள் சேர்ந்தது ஒரு முழு பங்கு. 250 கிராம் என்றா 1/4 கிலோ, 500 கிராம் என்றா 1/2 கிலோ, 750 கிராம் என்றா 3/4 கிலோ, 1 கிலோ என்றா 1000 கிராமாக இருக்கும். அப்ப இந்த திணிவை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம் ஆகும். திணிவை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு என்னென்று கேட்டா 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு கிராமில் இருக்கக்கூடிய திணிவை நாங்கள் கிலோவுக்கு மாற்றுவோம், கிலோகிராமுக்கு மாற்றுவோம். அதே நேரம் கிலோகிராமில் இருக்கக்கூடிய திணிவை கிராமுக்கு மாற்றுவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1
கிலோகிராம் சமன் 1000 கிராம். 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். 2 கிலோகிராம் சமன் எத்தனை கிராமாக இருக்கும்? 2000 கிராமாக இருக்கும். 3 கிலோகிராம் சமன் 3000 கிராமாக இருக்கும். இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம்டா 17 கிலோகிராம் சமன் எத்தனையா இருக்கும்? 1 கிலோகிராம் 1000 கிராம். 2 கிலோ வண்டா 2000 கிராம். 17 கிலோ வண்டா கிலோகிராம் நாங்கள் சோட்டா கிலோ வண்டம் சொல்லுவோம். 17 கிலோ வண்டா 1000 பெருக்கும். 17 தர 1000 சமன் 17000 கிராம். அப்ப கிராமில இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு கிராமில திணிவுகள் தரப்படும் போது கிலோகிராமில திணிவுகள் தரப்படும் போது நாங்கள் அவற்றை கிராமில எழுத முடியும். அதே போல இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு கிராமில திணிவுகளை தந்தால் நாங்கள் கிலோகிராமில் எழுதலாம். இங்க பாருங்க 1 கிலோ சமன் 1000 கிராம். 2 கிலோ சமன் 2000 கிராம். 3 கிலோ சமன் 3000 கிராம். 17 கிலோ சமன் எத்தனை கிராம் இருக்கும்? 17 1000 பெருக்கிறோம். 17 தர 1000 17000 கிராம். அப்ப ஒரு பொருளினுடைய திணிவானது கிலோகிராமில் தரப்படும் போது அவற்றை நாங்கள் கிராமுக்கு மாற்ற வேணும் என்றால் என்ன செய்ய வேணும்? 1000 பெருக்க வேணும். கிலோகிராமில் தரப்பட்ட பொருட்களினுடைய திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000 பெருக்க வேணும். கிலோகிராம் ஆனது பெரிய அளவு, கிராம் என்றது கிலோவோட சிறிய அளவு. கிலோகிராம் தந்துட்டு கிராமில மாற்ற சொல்லி கேட்டால் நாங்கள் 1000 பெருக்குவோம். அதே போல கிராமில தந்துட்டு கிலோகிராம் கேட்டா நாங்கள் என்ன செய்வோம்? 1000 வகுப்போம். இப்ப 1000 கிராம் என்றா 1 கிலோ. 2000 கிராம் என்றா 2 கிலோ. 3000 கிராம் என்றா 3 கிலோ. அப்ப இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு பொருட்களினுடைய திணிவானது கிராமில தரப்பட்டிருக்குது. நாங்கள் என்ன செய்யறோம்? கிலோவுக்கு மாற்றுகிறோம். கிலோவுக்கு மாற்றும் போது நாங்கள் என்ன செய்யறோம்? 3000 2 3 மாறுது. 3000 கிராம் ஆனது 3000 கிராம் ஆனது 3 மாறுதுன்றா நாங்கள் என்ன செய்யறோம்? 3000 1000 பிரித்து கிராமுக்கு மாற்றுகிறோம். 1000 வகுக்கிறோம். வகுக்கும் போது கிலோகிராமாக மாறும். 3000 1000 வகுக்கும் போது வகுக்கும் போது கிலோவாக மாறுது. 3000 1000 வகுத்தீங்கன்னா 3 கிலோகிராம். ஆகவே பொருட்களினுடைய திணிவுகள் கிலோகிராமில் தரப்படும் போது அவற்றை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000 பெருக்கிறோம். பொருட்களினுடைய திணிவுகள் கிராமில தரப்படும் போது அவற்றை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? 1000 வகுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அட்சர கணித கோவைகள் என்கிற பாடத்துல பிரதியீடு தொடர்பாக படிச்சு நாங்கள் அதை தொடர்ந்து இந்த திணிவண்டா என்ன, திணிவை அளக்கக்கூடிய அலகுகள், அந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு பற்றி படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.